விசைத்தறி தொழிலாளர்களை மட்டும் ஒருங்கிணைச்சு போராட்டத்தை வென்றெடுக்க முடியாது. ஆரம்ப பொறி மட்டும்தான் அவங்க. இதை மக்கள் போராட்டமாக மாற்றுற வேலையை நாம தான் செய்யணும். எப்படி தோழரே? முதலாளிகளும் போலீஸும் சேர்ந்துக்கிட்டு போராட்டத்தையே திசை திருப்புறாங்க. நாங்கள் அராஜகம் பண்ணுறோம்னு அரெஸ்ட் பண்ணுறாங்க. தொழிலாளிகளை எந்த ரூபத்திலையும் சந்திக்க விடாமல் முட்டுக்கட்டையாக இருக்காங்க. நீங்கள் தான் அடுத்த கட்டத்துக்கு வழி சொல்லணும். இப்போ இந்த போராட்டத்தில் நேரடியாக கலந்துக்காத சக்திங்க யார் யாருன்னு பார்த்து அவங்கள இந்த போராட்டத்தில் கலந்துக்க வைங்களேன். முதலாளிகளோட ஜாதிக்கார தொழிலாளிங்க, பெண் தொழிலாளிங்க தான் இருக்காங்க. அவங்கள நீங்கள் களத்தில் இருக்குங்க. முதலாளி ஜாதியை சேர்ந்தவங்க எப்படி தோழர் நம்ம போராட்டத்துக்கு ஆதரவு தருவாங்க? ஏன் வர மாட்டாங்க? நான் வரல. ஜாதி உணர்வை விட தொழிலாளர் வர்க்க உணர்வு அவங்கள கலந்துக்க வைக்கும். தான் ஜாதிக்காரங்கிறதுக்காக எந்த தொழிலாளிக்கு முதலாளி சம்பளத்தை கூட்டி கொடுக்குறாங்க சொல்லுங்க பாப்போம். ஜாதி பார்த்து எந்த தொழிலாளிகளும் முதலாளிங்களுக்கு சப்போர்ட் பண்றது இல்லை. எல்லா தொழிலாளிகளுக்கும் மனசுக்குள்ள முதலாளிங்க மேல ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யுது. சரியா சொன்னீங்க. இந்த போராட்டத்தினால பாதிக்கப்பட்டது தறி தொழிலாளிகள் மட்டும் இல்லை. ஹோட்டல் ஓனருங்க, தியேட்டர் ஓனருங்க, டெம்போ டிரைவரு, ஆட்டோ டிரைவரு, இவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம ஊர் டீ கடையை பார்த்தீங்களா, ஆடுது. சரி சார், அப்போ நீங்கள் அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு போராட்டத்துக்கு தயார் பண்ணுங்க. இந்த 2 தறி 3 தறி வச்சிருக்கிறவன்லாம் தன்னை ஒரு பெரிய முதலாளின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு சேர்த்து தான் நம்ம போராடுறோங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாலே பாதி வேலை நமக்கு சுலபமாக முடிஞ்சிடும். இந்த போராட்டத்தில் முக்கியமாக பொம்பளைங்க கலந்துக்கணும்.